முத்து, மீனா, சத்யா எல்லாரும் சேர்ந்து ஆம்புலன்ஸில் ரேகாவை ஏற்றிட்டு போயிடுறாங்க. ரேகா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை நோட் பண்ணி அப்புறம் அந்த டிரைவர் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கிறாரு. எங்கடா என் பொண்ணு, எங்கடா கத்திரி போனீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டிரைவரும் அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாரு. உங்கள் பொண்ணை முத்துவோட பாட்டி அவங்க ஊரில் தான் போய் விட்டா அப்படின்னுறாரு. உடனே ரேகா அவங்க அப்பா முத்துவோட பாட்டி ஊருக்கு தேடின்னு போகிறாரு. அப்புறம் அடிவான டிரைவரும் முத்துக்கிட்டே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் அடிச்சாங்கண்ணே, உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சுண்ணே, சொல்லிட்டேண்ணே, எப்படியாவது காப்பாற்றினேங்கண்ணே ரேகாவையும் சத்யாவும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே முத்துவும் பாட்டி வீட்டுக்கு ஓடுறாரு கார் எடுத்துக்கிட்டு. அதே சமயத்தில் விஜயா முத்து வீட்டுக்கு வந்து கத்துது, ஏ முத்து எங்கடா இருக்க, என் பொண்ணை கடத்தி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே விஜயா வெளில வந்து, வா சிந்தாமணி, உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், எங்கே உன் பொண்ணு ஓடி போச்சாமே, எனக்கு கேட்கவே எப்படி தெரியுமா காது குளிர்ச்சியாக இருக்குது, என் சொத்தை எப்படிலாம் ஏமாற்றி வாங்கணும்னு நினச்சேன், சே உன்னை நம்ம நம்பரு அப்படின்ற மாதிரி விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. உடனே சிந்தாமணி, ஏய் அதெல்லாம் பழைய கதை, உன் பேராசைக்காக தான் உன் வீட்டை நான் எழுதி வாங்கன்னு நினச்சேன், இப்போ என் பொண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்கான் உன் பையன், எங்கே இருந்தாலும் என் பொண்ணை தாந்து வீட்டில் விட சொல்லு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி விளையாடுறாங்க விஜயாவை. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன் பொண்ணு எங்கே ஓடி போச்சு இங்கே வந்து கேட்டால் எனக்கு நான் தெரியும், ஊரெல்லாம் ஏமாற்றி சொத்து சேர்த்து வச்சல, அதான் உன் பொண்ணு ஒன்றும் இல்லாதவங்க கூட தான் ஓடி போவேன்னா அன்றைக்கி சபதம் எடுத்தேன் பார், அப்படியே நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ தான் எனக்கு புது வீடியோ வாங்கின மாதிரி சந்தோஷமாக இருக்குது சிந்தாமணி அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏய் விஜயா தபார், உன் நேரன்றக்காக பேசாத, ஒழுங்காக முத்து மீனாவையும் என் பொண்ணு வீட்டை தான் சேர்க்கணும், இல்லைனா உங்களை யாரையுமே நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மிரட்டுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதுக்கு பார்த்துக்க சிந்தாமணி, உன் வீட்டில் நான் வந்து எவ்வளோ கெஞ்சினேன், அப்போ கூட கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் எவ்வளோ திமிராக பேசினேன், இப்போது நீ கெஞ்ச வேண்டிய நேரம் வந்துச்சு பார்த்தியா, கடவுள் இருக்கான் சிந்தாமணி அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி, என் பொண்ணு கிடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் உன்னெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகிறாங்க. ரேகா அவங்க அப்பா முத்துவோட பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு ரேகாவையும் சத்யாவும் கூப்பிட்டு வெளில வரும்போது கரெக்டாக முத்து வீட்டுக்குள்ளே போய்ட்டாரு. முத்து உடனே எல்லாரையும் அடிச்சுட்டு ரேகாவும் சத்யாவும் கூட்டிகிட்டு போயிட்டு, சரி இதுக்கப்புறம் பண்ணால் வேலைக்கு ஆகாது, வா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிடுறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரேகா அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி என் பொண்ணை அடித்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே போலீஸ் வந்து முத்து அரெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, எதுக்குங்க உங்கள் பொண்ணை கடத்தின்னு. உடனே ரேகா சொல்லிடுறாங்க, இல்லை நான் விருப்பப்பட்டு தான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை யாரும் கடத்தலை அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் என்னை சத்யா கூட சேர விடாமல் என்னென்னவோ பண்ணாங்க, போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டாங்க சத்யா மேலே அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது மேடம், சட்டப்படி தான் கல்யாணம் நடந்திருக்கு, நீங்கள் உங்கள் வீட்டு பிரச்சனையை உங்கள் வீட்டில் பார்த்துங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. உடனே ரேகா அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம்ம கோவம் வந்துருச்சு. ஏய் முத்து, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ஏய் மீனா, ஒரு பூ கட்டுற குடும்பத்தில் என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஏமாற்றி அவளை இப்படி பண்ணிட்டீங்களே, அவளை எவ்வளோ படிச்சுட்டு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே ரேகா சொல்கிறாங்க, அம்மா எவ்வளோ படித்தாலும் என்ன பண்ணாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி ரேகா டைலாக் பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ரேகா இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போவே அம்மாவை நம்பி வா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே ரேகா சொல்லிடுறாங்க, இல்லவே இல்லைம்மா, நான் சத்யா கூட தான் வாழ்வேன், சத்யா கூட மட்டும்தான் என் லைஃப் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரேகா சொல்லிடுறாங்க. உடனே கோவத்தில் சிந்தாமணி, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடத்துகிற ட்ராவல்ஸ் கார் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்றாங்க சிந்தாமணி. உடனே முத்து இதுக்கு சிந்தாமணி என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கலாம்.